இன்னைக்கு வீட்டிலேயே டாக்ஸுக்கு ஹெல்த்தியான ஒரு சூ ட்ரீட் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மெயினாக சூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கேரட் தான். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். நம்ம ரெகுலராக நம்ம டாக்ஸுக்கு ஏதாச்சும் சூப் செய்வோம். ஒன்று ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அப்படி இல்லைன்னா கிபிளில் ஊற்றி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சூப் செஞ்சு முடித்த பிறகு ஹோல் கேரட்டை நம்ம இந்த சூப்பில் போட்டு நம்ம இதை செய்ய போகிறோம். ஆக்சுவலி முதல்ல ஏன் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், கடையிலேயே வாங்கி கொடுத்துடலான்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு தேதியில் கடையில் கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட் செய்கிறாங்க. அதனால் டாக்ஸோட ஹெல்த் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிப்படையுது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ரா ஹைட், நிறைய பேர் இதை போன் நினச்சிக்கிருக்கீங்க. இது போனே கிடையாது. இது வந்து ஸ்கின்னு கெமிக்கல் க்ளூ போட்டு தேவையான ஷேப்பில் இதை செஞ்சு டாக்ஸுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த நம்ம சூப் ரெடி பண்ண பிறகு நம்ம சிக்கனை ரிமூவ் பண்ணிடலாம். அது கூட வந்து முழுசாக இருக்கிற இந்த கேரட்டை க்ளீன் பண்ணி நீங்கள் இமர்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஏன் வந்து இந்த மாதிரி குக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குக் பண்ணும் போது இந்த சூப்பில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த கேரட்டில் ஏறும். டாக்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஒரு சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டை அப்படியே கொடுத்தாலே சாப்பிட்டுடுவாங்க. பட் ஒரு சில டாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான டாக்ஸுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 5 to 10 minutes நம்ம ஸ்லோ குக் பண்ணிட்ட பிறகு அதை ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அடுத்த நாள் எடுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சூப் வந்து ஓரளவுக்கு இந்த கேரட்டில் இறங்கியிருக்கும். ஸோ டாக்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும் போது இன்னும் க்ரன்ச்சியாக இருக்கும். நான் ஏன் கேரட் சூஸ் பண்ணேன்னா, கேரட் வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரீட், ரொம்ப லோ கேலரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதை கடிச்சு சாப்பிடும் போது டாகோட வாயில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரல் ஹைஜீனை ரொம்ப ஹெல்த்தியராக வைக்கும். ப்ளஸ் இதை நல்லா கடிச்சு சாப்பிடும் போது டாக்ஸோட மென்டல் ஸ்டிமுலேஷனும் அவங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டையும் இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் என்னோட பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிபிள்ஸில் இந்த சூப் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். கிபிள்ஸை கண்டிப்பாக ஹைட்ரேட் பண்ணி தான் நம்ம டாக்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா கிபிள்ஸில் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் டாக்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் ரொம்ப ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இல்லை ஹைப்பராக இருக்காங்க, அந்த மாதிரியான டைமில் இந்த கேரட்டை எடுத்து கொடுங்க. அதுவும் வந்து நல்லதுன்ற ஒரு ரீசனுக்காக அதிகமாக எடுத்தும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இன்டைஜேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes கொடுத்து பழக்கப்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பீஸோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் டாக்ஸோட டைஜஷன் நல்லா இருந்தால் மட்டும் பெரிய பீஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இனி இந்த பப்பீஸ்க்கு வந்து ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணல, அடுத்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் ட்ரைனிங் வீடியோஸும் அப்லோட் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.